திருமூலர் சொன்ன இந்த பாடலை நாம் பார்க்க வேண்டும். விளக்கை பிளந்து விளக்கினை ஏற்றி விளக்கினுக்குள்ளே விளக்கினை தூண்டி விளக்கின் விளக்கை விளக்க வல்லார்க்கு விளக்குடையான் கழல் மேவலுமாமி. இந்த பாடல் வழியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அர்த்தம் இருக்கிறது. விளங்கிக் கொண்ட விளக்கத்தில் இருந்து விலகி மெய்ஞான பரம்பொருளை நம்முள் தூண்டி விளக்கேற்றி சிவ ஒளிக்குள் ஆன்மா எனும் சீவ ஒளி விளங்கும்படி செய்து வழிபட்டால் சகலத்தையும் விளக்கும் ஈசனின் கழலை அடையலாம் என்கிறார் திருமூலர். மேலும் கார்த்திகை தீப திருநாள் அன்று ஒரு மிகப்பெரிய தத்துவம் புதைந்திருக்கிறது. தீப திருநாள் அன்று அதிகாலையில் அண்ணாமலையார் சன்னதியில் ஒரு தீபம் ஏற்றி அதன் மூலம் மேலும் 5 தீபங்கள் ஏற்றி பூஜை செய்வார்கள். பின்பு அந்த தீபங்களை ஒன்றாக்கி அண்ணாமலையார் அருகில் வைத்து விடுவார்கள். இதனை ஏகன் அநேகனாகி அநேகன் ஏகனாகுதல் தத்துவம் என்கிறார்கள். அதாவது பரம்பொருளான சிவனே பல வடிவங்களாக நமக்கு அருளுகிறார், அருள் புரிகிறார்.